Hello students, welcome to my channel. 10th standard Maths Chapter 2, Numbers and Sequence, Exercise 2.5 12 sum solve பண்ணலாம். The ratio of 6th and 8th term of an AP is 7:9. Find the ratio of 9th term to 13th term. Questionல ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 6th 8th டேர்மோட ரேஷியோ என்ன அப்படின்னா 7:9ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா 9th டேர்ம்லேருந்து 13th டேர்ம் வரைக்கும் ரேஷியோ எவ்வளோ இருக்கும். ரேஷியோனா ஒன்றும் இல்லை, டிவிஷன் மாதிரி தான். ஓகேவா? ஸோ கிவனில் T6 6th டேர்ம்லேருந்து 8th டேர்ம் வரைக்கும் இல்லையா. ஸோ T6 T8 அதோட ரேஷியோன்றதுனால தான் நம்ம S2 போடுறோம். 7:9 இதை எப்படி தான் எழுதணும் பை. ஸோ இப்போ நம்ம எப்படி இந்த சம் செய்ய போகிறோம்னா using Tn is equal to a plus n minus 1 into d. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த சம் நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். நான் இப்போ T6 இருக்கா, ஸோ T6னா Tn இந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதணும். a plus 6 minus 1 into d. ஏன்னா a தெரியாது, dயும் தெரியாது, சரியா. n மட்டும் தெரியும். T6 6னா n இங்கே is 2. அதே மாதிரி T8 ஸோ a plus 8 minus 1 into d which is equal to 7:9. a plus 5d a plus 7d equal to 7:9. இப்போ பார்த்தீங்கன்னா a plus 5d இருக்கு இல்லையா. ரேஷியோ அப்படின்னாலே நான் டிவிஷன்னு சொன்னேன்னா, ஸோ இது எப்படி எழுதலாம் a plus 5d by a plus 7dன்னு எழுதலாம். ஏன்னா இது ரெண்டுமே என்னவா இருக்குது, ரேஷியோவாக இருக்குது. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் 7:9 அப்படின்னா 7/9. நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்பில் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 9 into a plus 5d which is equal to 7 into a plus 7d. 9 உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா. 9 into a 9a plus 9 into 5d 45d equal to 7 into a 7a plus 7 into 7d 49d. இப்போ குரூப்பிங் பண்ணிக்கலாம். ஏல ஒரு சைடு டியில் ஒரு சைடு வச்சுக்கலாம். நான் ஏ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிறேன். ஸோ இந்த 7a இங்கே வரும்போது -7a ஆகிடும். இங்கே 49d இருக்கா, இது இங்கே வரும்போது -45d ஆகும். 9 minus 7 2, ஸோ 2a equal to 49 minus 45 4d. a equal to 4d by 2. கேன்சல் பண்ணால் 2 times a is equal to 2d. நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்களா. அதாவது 9th டேர்ம்லேருந்து 13th டேர்ம் வரைக்கும். ஸோ நம்ம டிஎன் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இப்போ இதை மறுபடியும் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். T9னா a plus 9 minus 1 into d ratio of T13னா a plus 13 minus 1 into d. a plus 8d a plus 12d. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஏ இருக்கா, ரெண்டு சைடுமே நம்ம ஏ வந்து 2dன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோமா. ஸோ ஏக்கு பதிலாக 2dன்னு போட்டுக்கலாமா. 2d plus 8d 2d plus 12d. புரியுதா நான் என்ன செய்கிறேன்ட்டு. நெக்ஸ்ட்டு 8dயும் ப்ளஸ் 2d ரெண்டுமே ஆட் பண்ணால் 10d 2d plus 12d 14d. அந்த மாதிரி ரேஷியோவில் இருந்தால் நம்ம என்ன செய்யலாம், டிவிஷனில் எழுதலாமா. 10d by 14d இந்த மாதிரி மீனிங் இல்லையா. Now 2 5s are 10, 2 7s are 14. So 5d by 7d. இதை எப்படி எழுதலாம் நம்ம ரேஷியோவில், dd கேன்சல் பண்ணிவிட்டு 5:7. Therefore ரேஷியோ ஆஃப் T9 அதாவது 9th டேர்மில் இருந்து 13th டேர்ம் வரைக்கும் 5:7.